ஹாய் மக்களே, வெல்கம் டு ஹாய். வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ இருக்க ஸ்க்ராலிங் அண்ட் தம்ப்நெயில பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஒய் இந்தியன் 2 இஸ் அ டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஒய் இந்தியன் 2 இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னும் சொல்லலாம். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள உருவாக்குனது எதுக்காகன்னா, எல்லா மூவிலயும் இருக்க குட் டேக் அவேஸ எடுத்துக்க தான். ஸோ இந்த இந்த இந்தியன் 2 வந்து நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்ல பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர்லி எதுக்காக அப்படின்னா, அவங்க நமக்கு கிரியேட் பண்ணியிருக்க டிசப்பாயின்ட்மெண்ட்ஸை வெளிப்படுத்துகிற வீடியோ தான் இது. ஆக்சுவலி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு சந்தோஷ், உன்னோட இனிஷியல் தாட்ஸ், உனக்கு எப்படி இருந்தது படம்? எனக்கு வந்து ரொம்ப இது சங்கர் படமா அப்படி யோசிக்கிற மாதிரியே போயிடுச்சு. எனக்கு டேரக்டர் ஃபீலும் இல்லை, கமல் வந்து ஒரு ஒரு ஆக்டிங்லாம் செம்மையா பண்ணியிருப்பார்ல, அதுவும் இல்லை இந்த படத்துல. எதிர்பார்த்தது அப்படி நான் எதிர்பார்க்காம தான் போனேன். ஆனா ஒரு நார்மலா ஒரு படத்துல என்னென்ன எதிர்பார்க்கணுமோ அது சுத்தமா இங்க இல்லை. கேரக்டர் ஆர்ட்னு ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுல இது ஒரு ஃபிட் ஆகல. நம்மளோட ஃபர்ஸ்ட் படமா எடுத்த படம் நம்ம ஆரம்பிக்கும் போது இந்தியன் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட இங்க வந்து கேரி ஆகவே இல்லை. இது ஏன்டா இந்த படத்தை எடுத்த மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்தை வந்து என்ன ஏன்டா இது சித்தார்த்த ஹீரோ வச்சுதான் சித்தார்த்த வச்சு மொத்தமா போய்க்கலாம். இல்லை இந்தியன் தாத்தா கம் பேக் கோ பேக்லாம் எனக்கு ரொம்ப டீஷியஸா போயிடுச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு என்னன்னா, ரொம்ப ஹோப்ஸ் இல்லை பெருசா. அப்படி ஹோப்ஸே இல்லாம நம்ம ஒரு படத்தை போய் பார்க்கறோம்னா எதிர்பார்க்க மாட்டோம். அதுதான் இயல்பு. அப்படி எதிர்பார்க்காம போய் கூட டிசப்பாயின்மெண்ட் வருதுங்கிறப்ப அது என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, இந்த படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றது கூட கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. கமல்லாம் இந்த மாதிரி ஒரு டெலிவர் பண்ணியிருப்பாரு, சங்கர்னா ஓரளவுக்கு இப்படி இருக்கும், அந்த மினிமம் கேரண்டி அப்படின்றத கூட ரீச் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்னும் சொல்ல கேட்டீங்கன்னா, எனக்கு இந்தியன் தாத்தா மேல இருக்க டிசப்பாயின்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த இந்தியன் தாத்தா அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அண்ட் ஒரு மைல் ஸ்டோன், இந்தியன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மைல் ஸ்டோன் கேரக்டர் அண்ட் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ரோல் தமிழ் சினிமால. அப்படிப்பட்ட ரோல் எடுத்துட்டு வந்து இப்போ அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு நம்ம அதை கம்பேர் பண்ணி தான் ஆகணும். 1996 வந்த இந்தியன் படம், அவர் என்ன பண்ணுவார், வருவார், வேலை செய்வார், அமைதியா போயிடுவார். அந்த தாத்தாங்கிற ரோல் கரெக்டா இருக்கும். அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோலை டிஃபைன் பண்ணி ஒரு நடையோட பாவனை எல்லாமே அப்படி பண்ணியிருப்பாங்க. இங்க என்னன்னா எக்கச்சக்கமான கெட்டப்ஸ். ஏன்னா கேட்டா இந்தியன் தாத்தா இப்ப எல்லாருக்கும் உலகம் பூரா பரவி இருக்காருன்றதால அவரை பார்த்து ஐடென்டிஃபை பண்றவங்கன்றதுக்காக கெட்டப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவர் உடல் வாகு அந்த இது எதுவுமே ஒட்டலைங்கிற மாதிரி இருக்கு. அது இந்தியன் தாத்தா மாதிரி தெரியல. இப்ப என்ன ஒரே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா, இந்தியன் தாத்தான்னா அந்த அழகான தோற்றத்தோட ஒரு வெல் ட்ரெஸ்ட் ஒரு அந்த நட உட பாவனை, அந்த இந்தியன் தாத்தாவை மறக்கடிச்சு இந்த மாவு மூஞ்சி இருக்க இந்தியன் தாத்தா நமக்கு ஞாபகம் வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. 90s கிட்ஸ்க்கு இந்தியன் தாத்தானா ஒரு லெஜெண்டரி கேரக்டர். இப்ப இந்த 2K கிட்ஸ் இத மாதிரி இதான் இந்தியன் தாத்தாவா அப்படின்னு கேக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டர் ஆர்ட் நம்ம பண்ணோம்ல, அது நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். அந்த நாங்க சொன்ன ஒரு கேரக்டர் பத்தி பேசுவோம், சேனாபதியோடது. அது எதாவது ஒன்னாவது இங்க வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா இல்ல, சுத்தமா இல்ல. சுதார்த்த ஒரு ரைட்டிங் அங்க இருக்கிறதால அங்க எப்படி இருக்காரான்னு தெரியல. இங்க வந்து சுத்தமா அங்க இல்ல, இந்த கேரக்டர் ஆர்ட் சுத்தமா வரல. அதே மாதிரி என்னன்னா, இந்த படத்துல வந்து உனக்கு பேசு ஓகே, உனக்கு ஏதாவது ஓகே, உனக்கு ஏதாவது வந்து நம்ம இந்த கேரக்டர் ஆர்ட் மாதிரி எதுல ஃபெயில் ஆயிடுச்சு? நான் ஒரு டாபிக்கா நான் சொல்ல வரேன். இப்ப ஸ்டோரியில எதுல ஃபெயில் ஆயிடுச்சு அது நீ சொல்லு. எங்க ஸ்டோரி ரொம்ப மேஜரா போயிடுச்சாங்க, கேரக்டர் எங்க ஃபீல் பண்ணாங்க, அப்புறம் வந்து நம்ம பிரேக்கிங் பாயிண்ட் நம்ம நினைக்கிறோம் அதுல எங்க அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா போனது எந்த இடத்துல, அப்புறம் இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி நம்ம போவோம்ல, இந்த இடத்துல இது வந்து என்ன லேர்ன் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல, வந்து என்னவா நம்ம வந்து கத்துக்கவே முடியும் அப்படின்னு நினைச்சோமோ அது முடியாம போயிடுச்சா? கண்டிப்பா நம்ம யோசிக்க, நீ சொல்லிருப்பல ஒரு படத்தை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அது எங்க சொல்லணும்னு நினைச்சாங்களோ அது வந்து நம்ம ரீச் ஆயிடுச்சா இல்லையா, எங்க அது ஃபெயில் பண்ணாங்க, எப்படி அது சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படி சொல்லலாம். அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்க மிஸ் பண்ணிருப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி கடைசி அது போலாம். ஸ்டோரி, இந்த ஸ்டோரி மேக்கிங்க விடாம ஸ்டோரியில சொல்றேன். ஸ்டோரி, இந்த ஸ்டோரியில ஒரு விஷயத்துல எங்க ஃபெயில் ஆயிடுச்சான்னு நீ நினைக்கிறேன்? நம்ம ஃபெயில்ல தான் போயிச்சிருக்கோம். என்ன சொல்ல நினைச்சிருக்காங்களோட ஸ்டோரி என்ன, இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணது மாற்றம் வந்து இந்தியன் தாத்தாவால தான் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. உங்க இடத்துல இருந்து, உங்க வீட்டுல இருந்து, உங்களை சார்ந்தவங்கல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுதான் அவங்களோட கருத்து.
இப்போ அதுக்கே என்ன பண்ணிட்டாங்க, இது ஆக்சுவலி நான் 2 பார்ட்டாவே பார்க்க முடியல என்னால. இது வந்து இப்போ அந்த கருத்தை தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்ல வந்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சித்தார்த்ன்ற கேரக்டரும் அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு சோஷியல் மீடியால பாசிட்டிவிட்டியை இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கவங்கள வீட்டுல ஒரு டெத் நடந்துச்சுன்றப்போ அந்த சித்தார்த்தோட கேரக்டர் ஒரு சூன்யத்துக்கு போய் நின்ன மாதிரி தான் இருக்கு. அவரே சொல்லிக்கிட்டாரு, நான் சூன்யத்துக்கு ஆயிட்டேன் அப்படின்னு. அப்படி பண்ணதே எனக்கு முதல்ல அது ஒரு டிசப்பாயின்மெண்டா தெரிஞ்சது. இப்படி நடக்கும்ன்றது இயல்பு தானே. அப்ப அவங்க வீட்டுல ஒரு டெத் நடந்துச்சு, அவரு பண்ணதாலதான் நடந்துச்சுன்றப்போ அவரு அந்த ரியாலிட்டி புரியாத ஒருத்தர் ஒரு மானிடனா அவரை காட்டியிருக்கிறது எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஆமா, அதே மாதிரி அது வந்து எதுவுமே வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூட இன்வால்வ் ஆன மாதிரி இல்ல. சரி, ஸ்டோரி வச்சு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் சொல்றேன். ஸ்டோரி வந்து இதெல்லாம் ரொம்ப நீ பண்ணலாம் நான் பண்ணலாம் சொல்றது இதா இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது. எப்படி அது அப்பா அம்மா மாட்டி விடுவாங்க, ரொம்ப கஷ்டம். அது நீ வந்து அது கல் மனசா செஞ்சு வைக்கலாம், அது எப்படி இருந்தாலும் அது ஃபெயிலியரா தான் முடியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. அது நம்மளுக்கு புரிஞ்சிருமே, அதுதான் நடக்க போகுது நெக்ஸ்ட். அதுதான் அவருக்கு காமிச்சிட்டாரு வேற. இது ஸ்டோரி இம்பாக்டே இல்ல. ஸ்டோரியா பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி இந்தியன் தாத்தா தான் இதெல்லாம் பண்ணுவார்னு நினைச்சு பாக்குறாங்க, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரி எல்லாரும் மக்களும் ஒரு சின்ன ஒரு வேவ்ல இவர் வந்து அந்த ஒரு லேடி, அவங்க சித்தார்த்தா அம்மா செத்துறாங்க, சித்தார்த்தா அம்மாவை தான் அவங்க மாறினாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் உன்னால் தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதுக்காக இவங்க ரவுடிசம் பண்ற மாதிரி அவரை போட்டு தள்ள வரைக்கும் போறாங்க, கல்லு தூக்கி அடிக்கலாம் வரைக்கும் போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிற பீப்புளா அவர் யோசிக்கிறாருன்னு தெரியல. ஒரு சோசியல் மீடியாவால மக்கள் மாற முடியும், நேத்து வரைக்கும் கடவுளா தெரிஞ்சவரை நம்ம கெட்டவனா மாத்த முடியும்னு நினைக்கிறது ஒரு சோசியல் மீடியா மாறும் நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல சங்கர். இதெல்லாம் எப்படி அது வந்து சங்கரை வந்து அக்செப்ட் பண்ணி எல்லாருமே அங்க வந்து அந்த கன்வின்சிங் ஒத்த கருத்தோட நிக்கிறாங்கன்றது. கம்பேக் இந்தியன் தான் எல்லாரும் கம்பேக் இந்தியன் சொல்றாங்க, கோ பேக் இந்தியன் தான் எல்லாரும் கோ பேக் இந்தியன். அது ட்ரெண்டிங் நம்பர் 1 வருது இந்தியால அப்படிங்கிறது எனக்கு அது என்ன எந்த வேலையும் புரியல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த வீட்டுல இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றது அவர் வச்சுட்டு இருக்க சீன்ஸ், அது கதையோட தான் சொல்றேன். அந்த கதையை ரொம்ப நமக்குள்ள திணிக்கணும்னு பார்த்த மாதிரி இருக்கு. அது லைட்டா காட்டினாலே நமக்கு புரியும். ஏன் வந்து அவ்வளவு காட்டியிருக்காங்க, லென்த் ஆக்கியிருக்காங்க. இப்ப ஒரு 20 மினிட்ஸ் குறைச்சிருக்காங்க, எந்த சீனை குறைச்சிருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப வந்து இதுவே எதை நம்ம சொல்ல வரோமோ அதை ஷார்ட்டா சொல்லிருக்கலாம். அவர் ரொம்ப லென்த்தியா ஆக்குனது. ஒருவேளை அவர்கிட்ட வந்து நான் அது வந்து 2 பார்ட்டா எடுக்கும் போது கம்மியா வந்திருக்கும், ஒரு ஃபுட்டேஜ் 4 hours இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது 3 hours நான் வைக்கணும்னு நினைக்கும் போது, சோ அப்ப இந்த படத்தை கொஞ்சம் லென்த் பண்ணிடலாம் அவர் முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். தெரியல, அந்த கதையோட இதுவே சரியில்லை. அண்ட் இப்போ நான் இதுக்கு வரேன், ஓவரால் படத்துக்கு வரேன். கதையெல்லாம் தாண்டி படத்துல எனக்கு டிசப்பாயின்மெண்ட் எங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் சங்கர் மேலதான் சொல்லியே ஆகணும். என்னன்னா, அது ஏன் தெரியல, எல்லாரும் சோசியல் மீடியால போட்டு இல்லாத சங்கர் வந்து ஒரு சங்கராவே தெரியல. அவர் வந்து மேபி அதுதான் அவரோட சீக்ரெட் ஃபார்முலாவா இருந்திருக்கும் போல. சுஜாதா தான் டிசைன் பண்ணிருப்பாரு போல படத்தையேங்கிறத கேட்கறது. நான் வந்து அந்த நேத்து படம் பாக்குற வரைக்கும் எனக்கு வந்து அந்த சந்தேகம் இல்லை. நேற்று நம்ம ஒரு லைவ்ல கூட சொல்லியிருப்போம், இந்த படம் பார்த்தா டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அவர்கிட்ட கதை இருக்கு, ஆனா அது எப்படி வந்து எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு வே வந்து கரெக்டா டிஃபைன் பண்ண முடியலையோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஐல இருந்தே எல்லாமே ஃபெயிலியர் தான் கிட்டத்தட்ட. ஆமா, ஆனா அதே மாதிரி என்னன்னா, நீ இப்படி சொல்லும் போது தான் தோணுது, ஐயோட லெவல் கொஞ்சம் அவர் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அது அப்படியே டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. ஐ அப்புறம் பாத்தீங்கன்னா 2.0 இது ஒரு ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் இது அப்படியே அவர் வந்து கீழே இறங்கிட்டே தான் இருக்காரு. அவர் வந்து மெயின்டைனும் பண்ண முடியல, அவ்வளவு ரொம்ப சஸ்டெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாரு. கதை மட்டும் இல்ல, ஸ்கிரீன் பிளே மட்டும் இருக்கட்டும், டைலாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒஸ்ட். இந்த இடத்துல எனக்கு நடுவில் யோசிச்சேன், இப்போ அந்த இடத்துல நான் என்ன டைலாக் பேசணும், நானா இருந்தா சித்தார்த்தா இருந்தா என்ன பேசியிருப்பேன், அந்த டைலாக் மாதிரிலாம் இல்லவே இல்லை. நீ ஒரு டைலாக் ஏது, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு டைலாக் ஏது, அது மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் படத்துல இருக்க எல்லா டைலாக்ஸுமே வந்து நீ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கவே இல்லை. நீ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டைலாக் எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே. அண்ட் இந்தியன் தாத்தாவுக்குமே கூட ஆக்சுவலி இந்தியன் தாத்தாவோட கிளாஸே என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்லன்னு பாத்தீங்கன்னா ரொம்பலாம் பேச மாட்டாரு. அந்த வயது தளர்ந்த ஒரு முதிர்ச்சியோட வந்துட்டு சிம்பிளா பேசிட்டு இப்படி பண்ணி ஆக்சுவலி அவர் பேசுற சீன் எங்க இருக்கும்னா, அந்த பிளாஷ்பேக் சீன்ல மட்டும் தான் நிழல் கட்டுறதை கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாரு. மிச்ச நேரம்லாம் அவர் பண்றது எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க, யாருமே இல்லாத இடம் பார்த்து அமைதியா போயிட்டு முடிச்சுட்டு வருவார் வேலையை. இப்ப இந்த சீசன் வருது, சாரி இந்த பார்ட் 2ல எப்படி இருக்குன்னா, இருக்க எல்லாரையும் போயிட்டு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இவங்க ஹெல்ப்புக்கு கேட்கிறப்போ எல்லாரும் செத்து கிடப்பாங்கன்ற மாதிரி காட்டுறதுலாம் எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் எனக்கு ஒட்டல படத்தோட. அவர் ஏஜ்க்கும் ஒட்டல. அவர் சூப்பர்மேன் கேரக்டர்லாம் சொல்றாங்க அப்படின்னா கூட எங்களுக்கு இந்தியன் தாத்தா யாருன்னு தெரியுமே, நீங்க காட்டிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கு, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. எங்களுக்கு இந்தியன் தாத்தாவே யாருன்னு காட்டல, நீங்களே ஒரு கேரக்டர் உருவாக்கி புதுசா கேரக்டர் அது வேற.
அது கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஒரு தாய் பேல போயிட்டு நிறைய கலரி இதெல்லாம் வரும்போதெல்லாம் கத்துக்கிட்டு இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பண்றாருன்னு சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அது டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அவரு அவர் வந்து நேக்கா போயிட்டு தனியா இருக்க இடத்துல போயிட்டு அவரு கொலை பண்ணிருக்காருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும், கிளாஸா இருந்திருக்கும். பட் ஓவரா பேச வைக்கிறாங்க. அது வந்து அந்த ஆக்சுவலி அந்த பொலிட்டிக்கல் இதுக்காக ஸ்ட்ரென்த்துக்காக அதெல்லாம் பேசியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. ஓவரா டைலாக்ஸ் இருக்கு. அண்ட் அந்த வர்மமுமே கூட போட்டாரு, கொலைப்பட்டாரு, குத்துனாரு, கொலை பண்ணிட்டாரு மாதிரி இல்லாம குதிரை மாதிரி ஓட வைக்கிறாரு. அப்படியே வந்து எச்சி எல்லாம் வந்து உடம்புல இருக்க மொத்த தண்ணியும் வெளியே வந்து சாவறாங்க. 4 நாள் 28 நாள் வந்து இப்படியே பாட்டு பாடியே சாவாங்கன்றதெல்லாம் அது வந்து அது அவரோட டெம்ப்ட் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அன்னியன்ல இருந்தே சங்கர் கொலை பண்றது வித்தியாசமா கொலை பண்ணணும் எதிர்பார்க்கிறாரு. அதை வந்து அன்னியனோட முடிஞ்சிச்சு அந்த எக்ஸைட்மெண்ட். ஐயே அது நமக்கு ஒட்டல. ஆமா அது ஒட்டல. இவர் வந்து வேற எது இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காத மாதிரி தோணுது எனக்கு. இந்த மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து எக்ஸாஸ்டேட் பண்ணி சொல்ற மாதிரியே இருக்கு. அது சிம்பிளா சொல்லலாம், இந்த நோக்க வர்ணம் அவர் பண்ணுவாரு, அதுக்கு ஓகே. ஒரு 2 வாட்டி பண்ணாரா, முடிஞ்சு போச்சு. எல்லா ஃபைட்ல அந்த நோக்க வர்ணம் மட்டும்தான் இருக்குன்னு பண்றது வேற. அந்த படத்துலயே வந்து ஃபைட் பண்ணும்போது அவர் நோக்க வர்ணமா பண்ணிருக்க மாட்டாரு. நோக்க வர்ணம்ல கலரி இல்ல, வர்மகலை. சோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. அதுலயே வந்து அவர் ஃபைட்லாம் பண்ணுவாரு, அங்க தாவறது இங்க அடிக்கிறதுலாம் போவாரு. இவர் ஃபைட் பண்றது எல்லாமே வந்து வர்மக்கலையில தான் பண்றது சொல்றது இதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துல கம்பேர் பண்றது ஏன் சொல்றேன்னா, அவர் நடக்கும் போதோ இல்ல அவர் ஓடும் போதெல்லாம் பட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு வயசான எப்படி போவாரோ கஷ்டப்பட்டு தான் போவாரு. அவரால் டக்குன்னா டிராவல் பண்ண முடியாது. இங்க என்ன சொல்ல தேவை, இங்க வந்து அவர் வந்து அந்த அது என்ன தெரியல, வீலிங் நினைக்கிறேன், அது பேர் என்ன சொல்ல தெரியல. அதுல வந்து அவர் வேற லெவல்ல போடுவாரு, மேல இருந்து குதிப்பாரு. அதெல்லாம் பண்ண முடியுமா, ரியலிஸ்டிக்கா பண்ண முடியுமா கொடுத்து அவ்வளவு வெயிட்டா இருக்கும் அது. ஆக்சுவலா பார்க்கும் போது ஒரு வீல்ல நீங்க நிக்கிறீங்க, அங்க இருந்து ஒரு ஒரு இது தாண்ட முடியுமா கூட தெரியல. தாண்டி போறதுலாம் வந்து நம்புற மாதிரியே இல்ல. அவருக்கு எல்லா கலையும் தெரியுதுன்னு ஓகே, அந்த மாடர்ன் டெக்னாலஜிலயும் அவர் வந்து கை தேர்ந்தவரா இருக்காருன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆகுது. அது என்ன சொல்றது, ரியாலிட்டியில இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் எரர்ஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவுமே நீ சொன்ன மாதிரி தான் அது 2 பார்ட். அந்த 2 பார்ட்டுமே நான் ஆல்ரெடி எனக்கு தோன்றது என்னன்னா, லிங்கால பண்ண மிஸ்டேக் தான். லிங்கால வந்து ரஜினிக்கு வந்து அந்த பீரியட் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிச்சுன்றதுக்காக அதை ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கிளைமேக்ஸை வந்து கோட்டை விட்டாங்கன்னு சொல்லி ரவிக்குமாரே சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த பீரியட் போர்ஷன்ல கமலுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கிறதுனாலையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ஆசைப்படுறதாலையும் அதை பெருசா வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பெருசா வச்சா முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது அடி வாங்கன்றப்போ அப்போ 2 பார்ட்ஸா போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. அதுவுமே பிக் டிசப்பாயின்மெண்ட் தான். அதாவதுதான் ஆக்சுவலா கமலுமே சொல்லியிருப்பாரு, எனக்கு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும். அவர் தேர்ட் பார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவரு தேர்ட் பார்ட்டா மாத்திட்டாரு. அது இவங்கெல்லாம் மாத்தினா கூட தெரியல. தேர்ட் பார்ட்டை நீ மாத்திடு, செகண்ட் பார்ட்டை வந்து நீ நினைச்ச மாதிரி எந்த வச்சுக்கோ, அதெல்லாம் எடுத்த ஸ்டோரிலாம் நீ வச்சிரு, அது மாதிரிதான் இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப ஃபெயிலியரான விஷயமா தெரிஞ்சது. சங்கரா ரொம்ப ஃபெயிலியர் ஆயின மாதிரி இருக்கு. டைலாக் சரியில்லை, எதுவுமே நம்மளோட ரிலேட் பண்ணிக்க முடியாம இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் வந்து சோசியல் மீடியா மக்கள் வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காங்கன்னு காட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நியூஸ் பேப்பர் சீன் கூட காட்டல, எனக்கு ரொம்ப அதா இருந்துச்சு. நீ சோசியல் மீடியா மட்டும்தான் வந்து இருக்காங்களா, சோசியல் மீடியா நியூஸே பார்க்க மாட்டாங்க, நியூஸ்ல இருந்து எதுவுமே தெரியாது. ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும், நியூஸ் வந்து இது மாதிரி மாறினாங்க. அவங்க நியூஸ்ல ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணாங்க. கிளைமேக்ஸ்ல அவங்க வந்து இவங்களால இறந்தாங்கன்னு சூர்யா நீ நியூஸ்ல போடு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. ஸோ அவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பரும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் ஒன்லி ஃபேஸ்புக் ஆனா இவன் பண்ணா மக்கள் மாறிடுவாங்க, மக்கள் வந்து அப்படியே அடாப்ட் ஆயிடுவாங்க, சொல்லதான் செய்வாங்கன்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப இதா இருக்கு. திருப்பியும் இது சங்கர் மேல எல்லாரும் சொல்ற குறைபாடுகள் தான். இருந்தாலும் என்ன தோணுது, அந்த ஒரு சாங் தேவையில்லை. ஒருத்தர் அடுத்த சீன்ல சாக போறாருக்கு ஒரு கிளாம் சாங் வச்சு அதை அவ்வளவு பெரிய செலவு பண்ணி ஒரு ஃபாரின்ல போய் ஷூட்டிங் பண்ணதும் இருக்கட்டும். அண்ட் இந்த கதரை விட்றோம் அந்த சாங்லயும் ஒரு 1000 பேர் யூஸ் பண்ணிருக்காங்க பேக் டான்சஸ். அது தேவையான்னு தெரியல. அந்த மாதிரிதான் எனக்கு அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகள் மாதிரி இருக்கு. செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் செலவு பண்றாங்க. அந்த டைம்ல அது பிரம்மாண்டமா இருந்துச்சு. இப்ப அது பிரம்மாண்டதெல்லாம் இல்ல. நம்ம எங்க தேவையோ அந்த தேவையில யூஸ் பண்றதுதான் பிரம்மாண்டமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சாதாரணமா சொன்னா ஒரு சில கேமராலாம் சொல்லுவாங்க, அந்த கேமராலாம் ஓகே இது செம கேமரா, இது வந்து நிறைய செலவு ஆகும்னு சொன்னா ஓகே அது செம, அதுக்காக யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு 100 பேர் நின்றுட்டா அது பிரம்மாண்டமா ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்றதுலாம் அது இன்னுமே அது ஃபாலோ பண்றதா எனக்கு பிடிக்கலாம போயிடுச்சு. எடுத்ததுமே எனக்கு ஆக்சுவலி என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா, இந்தியன் தாத்தா வரப்பதான் இன்னும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நார்மல் மக்கள் ஸ்டோரி காட்டிட்டு இருக்கப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஓகே லென்த்தா இருக்கு, ஆனா ஓகே பாக்கலான்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்தியன் தாத்தா வரப்போ ஒரு பேசியே பண்றது எனக்கு
கேட்டா அதுக்கும் சொல்றாங்க அவருக்கு வந்து குஜராத்ல 80 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பஞ்சாப்ல 90 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அதை என்னமோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க நம்மளன்ற மாதிரி இருக்கு. அதனால கன்வின்ஸ் ஆகல. நிறைய விஷயம் அவர் என்ன எங்க தப்பு பண்ணா சொல்ற மாதிரி சொன்னா, நம்மளோட நீ இப்ப சொன்ன மாதிரிதான் இவர் வந்து ஆரம்பிக்கும் போது சொன்னார் 2 ட்ராக்னு சொல்லியிருக்காங்க பத்தியா. அந்த 2 ட்ராக் ஆனதான் நம்மளுக்கும் தெரிஞ்சது. சித்தார்த் ஒரு ட்ராக் ஆகும், இவங்க ஒரு ட்ராக் ஆன மாதிரி இருக்கு. 2 கதை போன மாதிரி இருக்கு. நம்மளால இந்த கதையில இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கா இல்ல அந்த கதையில இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கா பார்த்தா இது ரெண்டுமே இன்வால்வ் ஆக முடியாம போயிடுச்சு. செகண்ட் திங், அதுக்கப்புறம் வந்து எந்த கதையும் நம்மளோட இன்வால்வ் இப்ப வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியல. செகண்ட் திங், தேர்ட் திங் வந்து பார்த்தா வச்சுக்கோ, அவர் வந்து கொலை பண்ற ஆள்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆளா பார்த்தா இல்லவே இல்லை. இந்தியன்ல வந்து இந்தியன் டெல்ல பார்த்தா அவர் வந்து நிறைவேறவிய வந்து மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு அரிசாது அதுவும் புரிய ஆரம்பிச்சிருவாரு. என் பொண்ணு சாவறது நீ தானே லஞ்சம் கேட்டேன்னு சொல்றாரு. அது ஒரு டக்கு இன்வால்வ் ஆயிரும். மீதியா இருக்க யார் சாவடிச்சாலும் அங்க அது முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சோ அப்ப நம்மளுக்கு கோவம் வரும், சாவடிக்க முடியும். இதுல அப்படி இல்லவே இல்லை. அது இல்லாம எனக்கு இன்னொன்னு என்ன தோணுது, சங்கர் அந்த மாதிரி ரொம்ப நல்லா காட்டிட்டாரு ஆல்ரெடி. ஜென்டல்மேன்லயா இருக்கட்டும், இந்தியன்லயா இருக்கட்டும், இது அன்னியன்லயா இருக்கட்டும், எல்லாத்தையும் காட்டிட்டாரு. அழகழகா நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாரு. சோ இப்போ இன்னும் அந்த லெவல் கூட போல, நான் அந்த லெவல் ரீச் பண்ணா கூட சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ஸ்டோரிஸே நம்ம கன்வின்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த கண்ணு சிமிட்டி ஒருத்தர் பண்ண விஓவோ யார் ஆமா அந்த இவரு அந்த செலக்ஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருக்கு, அவரை சாவடிச்சிருந்தா கூட ஓகே, நம்ம ஒரு கன்வின்ஸ் ஆயிருக்கும். ஓகே, நம்ம இவன் தப்பு பண்ணா அவர் கோபத்தோட சாவடிச்சிருக்காரு சொல்லுவோம். இவர் அப்படிலாம் இல்ல, நீங்க சின்ன ஆளுண்டா, என்னோட வேலை அவங்களடா, அங்க போய் சாவடிக்கணும், மரத்தோட உச்சியில சாவடிக்கிற மாதிரி. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ல ரொம்ப மூழ்கிற மாதிரி தான் இருக்கு. ரஜினியை தேவையில்லாம எடுத்துட்டு வந்து காட்டுறது ஒரு சீனுக்காக. அப்புறம் அந்த காவாலயா சாங்கு, அண்ணாச்சி வரி காட்டுறது, அது எல்லாமே வந்து தேவையில்லாம கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. தமிழா கிட்ட இப்பதான் போன் பேசணும்னு சொல்றது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப படத்தோட ஒட்டவே இல்லை. ஏதோ இதெல்லாம் சும்மா இங்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு நினைச்சு வச்சிருக்காங்க, சிரிப்பு வரல, வெறுப்பு வர மாதிரி. டைலாக்ஸா அந்த டைலாக்ஸே இல்ல, வேற மாதிரி எடுத்து வந்துடலாம், டிஃபரெண்டா இருக்கும். கோனே ஏ கேனே அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதா விஷயம். ஆனா கரெக்டான பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்திருக்கும். இப்ப அந்த பிளேஸ்மெண்ட்டும் சரியில்லை, டைலாக்ஸும் ரொம்ப சாதாரணமா இருக்கு. என்னடா இது ரொம்ப ஸ்லோ ஸ்கிரீன் பிளே இழுக்குது அப்படியே. நம்மள நான் சொல்ல போனா இங்க நம்ம பேசுற மாதிரி அங்கேயும் நம்ம பேசினே இருந்தோம், படத்துக்கு நடுவுல பேசிக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கு, எப்படா அடுத்து நல்லா வருமோ அடுத்து நல்லா வருமோ. ஆக்சுவலி இவ்வளவு நெகட்டிவா பேசணும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது நெகட்டிவ்னு நினைச்சுக்காதீங்க, இருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆதங்கத்தை தான் நாங்க வெளியே கொட்டிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இந்தியன் 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க செலவு பண்ணிடுறாங்க நிறைய பேர். இது ஆனா ஒண்ணு பாராட்டணும்னா, விவேக வந்து படம் ஃபுல்லா எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க, நெடுமுடி வேணும் படம் ஃபுல்லா எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க, மனோபாலாக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பெரிய சல்யூட் கொடுத்துதான் ஆகணும். அவங்க கேரக்டரை தூக்கிட்டு வேற ஒருத்தவங்களை வச்சு நடிக்க வைக்காம பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து தான் இந்த படம் வந்திருக்கு. அதை தாண்டி எடுத்துட்டு வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றப்போ அவங்க போட்ட முதலீடாவது எடுக்கணும்னு நினைச்சுதான் 2 பார்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. அதனால நாங்க தப்பே சொல்லல சீரியஸ்லி. பட் ஒரு இந்தியன் தாத்தா ஃபேனா டிசப்பாயின்மெண்ட் தான். சரி, ஓகே, நம்ம ரொம்ப நெகட்டிவா போயிட்டு நினைக்கிறேன். கடைசி 2 விஷயத்தை நம்ம வந்து பேசுவோம். எதை சொல்ல முடிச்சுக்கலாம், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகே, எது சொல்ல வந்து நினைச்சாங்க, அது என்னவா இருந்திருக்கு, அது மட்டும் சொல்லுங்க. பிக் சல்யூட் கொடுக்கணும். மாற்றம் வந்து உங்க வீட்டுல இருந்தா நடக்கணும். எல்லாமே இந்திய தாத்தாவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்க தான் தப்பு பண்ணுவாங்கன்னு கிடையாது, உங்க வீட்டுல இருக்கவங்களும் தப்பு பண்ணுவாங்கன்றத சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ட்ரை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. அதை லைட்டா சொல்லிதான் நமக்கு புரிஞ்சிருக்கும். பட் கொஞ்சம் லென்த் பண்ணிருக்காங்க. ஆனா அது நல்ல கருத்து தான். அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து சோ வீட்டுல இருந்து கொண்டு வரணும். நமக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் நீ மாறுதான் சொல்றாங்க. நீ மாறு, உன்னை சுத்தி மாறுதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் சொல்லிப்பாரு, நீ உங்க சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாரா அந்த தப்பு செஞ்சாலும் தட்டி கேளுன்னு சொல்ல ஆரம்பிக்கிற. நீ வந்து இந்தியன் தாத்தா தான் வந்து நீ பண்ணணும்னு நினைக்காத, என் வேலை வந்து அது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ எல்லாரும் இந்தியனா மாறு. அவரே அதை சொல்லியிருப்பாரு, நான் மட்டும் இப்ப இந்தியன் இல்ல, நீ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதுதான் அவர் கருத்து. அது வந்துதான் அவர் தான் அதை சொல்ல வந்திருக்காரு. அது சொல்ல முடியாம போயிடுச்சு, அதுதான் ஃபெயிலியர். இது எல்லாமே கூட அந்த பிசினஸ் டாக்டிக்கலியே தான் ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது ஒரு பார்ட்டா இருந்தா இன்னும் நல்ல படமா கூட இருந்திருக்கும். அது மேபி இருக்கலாம். இப்ப இந்த கிளைமேக்ஸ் தான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்மிஷனா இருந்திருக்கும். தாத்தா தப்பிச்சிட்டாரு, இனிமே என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம். சொல்லும் போது அது இருந்திருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. சோ அவர் நல்ல சொன்ன கருத்து செமையா விஷயம் தான், அது சொல்ல முடியாம போயிடுச்சு. எக்ஸிகியூஷன்ல தான் மிஸ் ஆயிருக்கு. சோ அதோட இன்னொரு விஷயம்னா, நீ நடுவில் இப்ப சொன்ன மாதிரி தான் திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது நல்லா இருந்துச்சு அது சொல்லலாம். இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி எனக்கு விவேக் நெடுமுடி வேணும் மனோபாலாக்கெல்லாம் ஒரு ஃபினிஷிங் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மெனக்கெட்டு இருக்காங்க. அதுக்கு மெனக்கெட்டு தான் ஒரு ஷூட்டிங்கே எடுக்கணும். அதுல விஎஃப்எக்ஸ் தேவை இருக்கு, டப்பிங்க்கு வேலை இருக்கு, அவ்வளவு இருக்கப்போ பண்ணியிருக்காங்க.
அது ஒரு பெரிய பிக் பிளஸ். அண்ட் மாற்றம் உங்ககிட்ட தான் நடக்கணும்னு நினைச்சது பிக் பிளஸ். அதுக்கு அடுத்தது என்னன்னா இந்தியன் தாத்தா அவர் வந்து அவருக்குன்னு மெனக்கெட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ன சொல்றது, அது நமக்கு பிடிக்குதுன்றதை தாண்டி அவருக்கு அந்த மேக்கப் அது எல்லாத்துக்குமே இது பண்ணி தான் மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. அது எல்லாமே பிக் பிளஸ் பாயிண்ட் தான். நீ சொல்ல, அடுத்து நான் சொல்றேன். எனக்கு வந்து என்னன்னா படத்துல வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து போனா எல்லாருமே வந்து ஏதோ யூத்தை தான் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து சின்ன சின்ன பசங்க 40 வயசுக்கு மேல வேணாம், அது கீழே இருக்கவங்க மட்டும் பாருங்க. எல்லாருமே எல்லாம் மாட்டினவங்க எல்லாம் பெரியவனா இருக்கட்டும், ஆனா வந்து இறக்குற யூத்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்ப இருக்க பசங்களை தான் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் வாங்குறது எங்க மேஜர் நடக்குது பத்தி பேசியிருப்பாங்க. தகுதி இல்லாத ஆளுங்களை உள்ள சேர்க்கறதும் பத்தி பேசியிருப்பாரு. அது வந்து ஆனா சொல்ல வந்து மாத்தி சொல்லியிருப்பாரு. ஐ மீன் சொல்ல முடியாம போய்க்கலாம். மேபி அவர் டாக்டர் கூட அவர் என்ன பண்ணிருப்பாரு, நடுவில் திடீர் நெகட்டிவா போன நினைச்சுக்காரு. அந்த குழந்தை எட்டி பார்க்கறதுலாம் என்னடா ஒரு சீனா மாதிரி இருந்துச்சு. ஆனா தகுதி இல்லாத ஒரு டாக்டரை வந்து இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. அது சொல்ல முடியாம போயிருக்காரு. ஆனா நிறைய நியூஸ்ல பார்த்திருப்போம், இத்தனை போலி டாக்டருங்கள், இத்தனை தகுதி இல்லாத டாக்டர்கள் வந்து நம்ம வந்து இன்னும் இந்தியால இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அது மாதிரி பண்ணிருக்காரு. அது ஒரு விஷயமா சொல்றதுக்கு வேற மாதிரி ஆப்ஷன். ஆக்சுவலி சிம்பிளா சொல்லணும்னா சொல்ல வந்த கருத்து ஓகே கன்வின்சிங், ஆனா அதை சொல்ல வந்த விதம் அண்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து டிசப்பாயிண்டிங். எனக்கு இப்ப சொல்லும் போதுன்னா அது எல்லாமே ஒரு பாஸ்ட் மென்டாலிட்டியில பார்த்திருக்க மாதிரியே தோணுது. ஒரு எலைட் பீப்புள்ஸ்க்காக பண்ண மாதிரி. ஒரு டாக்டர்னா போலி டாக்டர்னா ஒரு அப்பாவுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து தான் பண்ணணும் அப்படி அவசியமா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு போலி டாக்டர் என்ன பண்ணிருப்பான், ஏதோ ஒரு கம்பவுண்டரா இருப்பான், அவன் ஒரு போலி டாக்டரா சுத்தி இருப்பான், அவனை கூட காட்டிருக்கலாம். அதுவும் இல்லாம போயிருக்கு. எல்லாமே பாஷா தான் நடக்கணுமா, அது மாதிரி இருக்கு. அந்த இதுவும் நடந்துச்சு. ஸோ எங்க மிஸ்டேக் நடந்துக்கூட அவர் சொன்ன விஷயம்லாம் வந்து ஒரு யூத் தான் சேஞ்ச் பண்ணி யூத்ல நடக்கிற பிரச்சனைகளை சொல்ற ஆரம்பிக்கிறாரு. இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீ சொன்ன மாதிரி எனக்கு விவேக் தான் யோசிக்கும் போது, ஒரு விவேக்கை வந்து கடைசியா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம், நடுவில் கூட டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர் வந்து படம் ஃபுல்லா ஓவர் பண்றது வந்து பெரிய விஷயம் தான். அவருக்கு ஒரு சம்பளம் இல்லை, அவருக்கு ஒரு இது காப்பரேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்காம பரவாயில்ல இவர் வந்து கொண்டு போவோம், கடைசி வரைக்கும் அது நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங் யார் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து டப்பிங் வந்து எனக்கு விவேக் தான் கடைசி வரைக்கும் பேசினாரோ அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு விவேக் தான், அது வேற யாரோ இல்லை அப்படின்னு தான் தெரியல. டப்பிங்ல சுத்தமா அது மாதிரி பண்ணல. எனக்கு வந்து 2 விஷயமா தோணுச்சு. படத்துல வந்து இந்தியன்ல இருந்து இந்தியன் 2க்கு வந்து கொண்டு போன 2 ஆளு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து ஹீரோ, ஒண்ணு வில்லன். அவர் வந்து கிடையாது, சிபி ஆபீசர். அவர் கொண்டு வந்தா அவர் அதே டைலாக் அவர் வந்து யார் பேச வச்சா, நாசர் பேச வச்சாங்க, இந்தியன் பேச வச்சாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்தியனை மட்டும் கொண்டு வரல, இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. பரவாயில்ல. படத்துல வந்து இந்தியன் தாத்தா வந்து பேச வந்து நம்மளுக்கு ஒரு எதுவும் கொண்டு வரல. அங்க இருக்க பீப்புளை வந்து அவர் வந்து ஈர்க்க வைக்கிற மாதிரி நம்மளையும் ஈர்க்க வைக்கணும், கொண்டு வந்துருக்கணும். மேபி அதுதான் திருப்பி பாசிட்டிவா சொல்லணும். எப்படி வந்து அங்க இருக்க படத்துல இருக்க மக்களுக்கு வந்து அவர் மேல ஈடுபாடு இல்லையோ அதே மாதிரிதான் நம்மளுக்கும் இந்த பார்ட்ல ஈடுபாடு இல்ல. மேபி தேர்ட் பார்ட்ல அந்த ஈடுபாடை கொண்டு வருவாருன்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே படத்தையும் முடிச்சிருக்கலாம். அங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்கல, மேபி அவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூல சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. படத்துல எப்படி வந்து மக்களுக்கு இந்தியன் தாத்தாவை பிடிக்கலையோ அதே மாதிரிதான் வெளியவும் இந்தியன் தாத்தாவும் இப்ப யாருக்கும் பிடிக்கல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. மேபி தேர்ட் பார்ட்ல பிடிக்க வைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கல. ஏன்னா கிளைமேக்ஸா இருக்கட்டும் எதுவுமே கன்வின்சிங்கா இல்ல. ஒரு ஜட்ஜ் கிட்ட போயிட்டு அவர் மிரட்டி இது பண்றது, நீ படம் பாக்குறப்ப சொன்னீங்க இது பண்றது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அவரு அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறவர் தான் அவரோட போராட்டமே. ஸோ அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுவே இங்க அம்பியா இருந்து அதை பண்ணிருக்க மாட்டாரு. அம்பி கேரக்டர் அவரே தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஸோ நம்ம தாத்தாவை வச்சு டிசைட் பண்ண முடியாது. எதுவுமே ஒட்டல. எப்படி வந்து படத்துல இருக்க மக்களுக்கு வந்து இந்தியன் தாத்தா என்னையா நீ அப்படின்ற மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கும் இருந்திருக்கு. மேபி தேர்ட் பார்ட்ல அது எல்லாத்தையும் மாத்தி எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். படத்துல சொல்ல வந்த கருத்து நல்ல கருத்து தான், சொல்ல வந்த விதமும் எக்ஸிகியூஷன் தான் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி தான் இது பிக் டிசப்பாயின்மெண்ட் சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட லாஸ்ட் இதை வந்து எப்படின்னா கருத்து நல்லா இருந்திருக்கு. அதை எப்படி சொல்ல வந்தது எதுவுமே சரியில்லை. அந்த டீமும் சரியில்லை, டீமும் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல ஏடிஸ் கொண்டு வரணும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொண்டு வரணும், ஒரு நல்ல வாய்ஸ் இருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நல்ல ஃப்ரேமிங் பண்ண வைக்கணும் படத்தை தான் நானுமே நினைக்கிறேன். ஆமா, இது இங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இது செட் ஆகாதுன்னு சொல்ற ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதுல இல்ல கேமரா ஒர்க்ல நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் வந்து அவர் பண்ற ஒர்க்லாம் வந்து வித்தியாசமா கொண்டு வரணும். இதுல இருந்து லேர்ன் பண்ணலாம். ரொம்ப வருஷம் கேப் விட்டு பண்றாரு, ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதெல்லாம் வித்தியாசமா கொண்டு வந்து பார்த்தா இல்ல. அது ஒண்ணு தான் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு.
விவேக் தாண்டி இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு எதுவுமே புதுசாவே தெரியல. ஏன்டா இது மாதிரி படம் பண்ண மாதிரியே இருக்கு. ஒர்க் எதுவுமே இல்ல. டைலாக்ஸ் ஒஸ்ட், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். சுத்தமா எனக்கு வந்து மேக்கப்புமே கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்காக நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தோம். ஆனா அது போன முன்னாடி இருந்த மேக்கப் அவ்வளவு கூட இல்ல. இப்ப கிராபிக்ஸ்லாம் பண்ணலாம். அவர் வந்து வராரு. மியூசிக் அவருக்கு அந்த ஈடுபாடு இல்ல நினைக்கிறேன். சீரியஸ்லி மியூசிக் ஒர்க் அவுட்டே ஆகலங்க, சத்தியமா சொல்லணும். மியூசிக் ஒரு பிக் டிராபேக். ஒரு ஓரளவுக்கு சுமார் படுது, மியூசிக் செம்மையா எலிவேட் பண்ணும். இங்க ஒரு பிஜிஎம் கூட நம்ம மைண்ட்லயே நிக்கல. ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் அப்பப்போ போடுறாங்க, மட்டும் தான் நிக்குது. பாட்டு நல்லா இருக்கு, பாட்டு குறை சொல்ல மாட்டேன்னா. பட் ஆர்ஆர் பிஜிஎம் பிக்கஸ்ட் டிராபேக். ஒருவேளை அனிருத்துக்கும் அங்க படம் பிடிக்காம போனதால அந்த பிஜிஎமும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அவருக்கும் அந்த ஒட்டாம இருந்ததால தான். அதுதான் லாஜிக்கலா சொன்னா. அவருக்கு எங்க மியூசிக் போடணும் தான் எதுவுமே இல்லையடா. எங்களா ஃபீலிங்ஸா போடணுமா இல்ல, சரி எமோஷனலா போடணுமா இல்ல, ஏதாவது வந்து அவர் கான்ஃபிடன்ஸ்ல எல்லாம் பேசணும்னு நினைக்கிறா, அதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. அவர் தாத்தா ஃபீல் பண்றப்பெல்லாம் நமக்கு ஒண்ணுமே ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. அதுதான் ஓகே, திருப்பி நம்ம அதையே ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஃபைனல் தாட் வந்து இதை வந்து இந்த படத்தோட விட்டுணும்னு நினைக்கிறேன். இது வந்து சங்கர் வந்து நம்ம அவரு கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவரை கத்துக்கிட்டு அடுத்த படம் தான் எனக்கு இந்தியன் 2 இந்தியன் 3 எனக்கு வேற கதை. ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க 3 வேற. 3க்கு அப்புறம் ஒரு கேம் சேஞ்சர், நிஜமா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படத்துல வந்து எல்லாமே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அவர் வந்து அங்க இருக்க கேம் சேஞ்சர் படத்துல வந்து எல்லாருமே தமிழ் ஆளுங்க நினைக்கிறேன். தெலுங்கு ஆளுங்க புது ஆளுங்க ட்ரை பண்ண மாதிரி சொன்னார். அப்பயே நான் வந்து ஒரு புதுசா கேம் சேஞ்சர், எனக்கும் கேம் சேஞ்சரா இருக்கணும், எல்லாமே புது ஆளுங்க கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஃபீல்டு மாறி இருக்கிற மாதிரி சொன்னாரு. பார்க்கலாம், நிஜமாவே சங்கர் அங்க இருப்பாரா பார்க்கலாம். அவர் வந்து இந்தியன் 2 மேபி இந்தியன் 2 இந்தியன் 3 வந்து அவர் வந்து கேஸ் போட்டு லைக்கா வந்து சப்போர்ட் பண்ணாம போனதால இந்த படம் இப்படி இருக்கலாம். இந்தியன் கேம் சேஞ்சர் நிஜமாவே கேம் சேஞ்சரா இருக்குமா பார்க்கலாம். ஆமா, நானும் அதுதான் சொல்ல வரேன். அண்ட் சங்கர் வந்து எப்படின்னா அவர் எடுக்கிற படங்களும் எப்படின்னா ஒரு திருத்தத்தை ஏற்படுத்துற படங்களா தான் எடுக்கிறாரு. ஸோ அந்த திருத்தத்தை அவரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேபி சங்கர் சாரே பார்த்தாருன்னா கூட நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களால யாராவது ட்விட்டர்ல இருக்கீங்க, எங்கேயாவது இருக்கீங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு இருக்கு, அவர் கத்துப்பாருன்னு நாங்க நம்புறோம். மிஸ்டேக் கத்துப்பாருல திருத்திப்பாரு தான். அவரோட டீம் கத்துப்பாருன்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாம் தப்புகள் நடந்திருக்குன்றத கத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்ப நமக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னு நம்ம சொல்லல, எங்களுக்கு இதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்றதான் நாங்க வெளிப்படுத்துறோம். இத ஒரு என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துக்கிட்டோம். அவர் ஏன்னா இந்தியன் படத்தை எடுத்ததும் அவர் தான், ஜென்டில்மேன் எடுத்ததும் அவர் தான், அன்னியன் எடுத்ததும் அவர் தான். முதல் இப்போ ராஜமௌலி அவ்வளவு தூக்கி எல்லாரும் பேசுறாங்க. இந்தியனை பார்த்து பிரமிச்சு போன ஆள் தான் நாங்க. இந்தியன் 2 வந்து எங்களால சலிச்சுக்கவே எவ்வளவு பேசியிருக்கோன்றத நம்ம சேனல்லயே நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்தியனுக்கு மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் ஒரு எபிசோட் பண்ணிருக்கோம். அது அவ்வளோ பிரைஸ் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ அவருமே ஒரு சேஞ்சிங் இன் மொமெண்டம் தேவைப்படுது அவருக்குமே. அந்த சேஞ்ச் அவருமே திருத்திப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதை அவரும் இன்கார்பரேட் பண்ணிப்பாரு அவர் லைஃப்ல. நாங்கள் எதிர்பார்த்து தான் இந்த வீடியோவை பேசியிருக்கோம். தப்பா நினைச்சிக்க வேணாம் யாரும். சங்கர் சார் நீங்களும் தப்பா நினைச்சிக்க வேணாம். நீங்க சப்போஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இன் உங்களோட பேஸ் ஆஃப் மூவிஸ் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது ஃபோர்த் கமிங் மூவிஸ்ல இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கிறதா எங்களோட கருத்துமே கூட. அதுக்காக இந்தியன் 3 கண்டிப்பா போய் பார்ப்போம். இதனால படம் சொல்லிட்டு இந்தியன் 3 பார்க்காம விட மாட்டோம், கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கு மேல ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் அவரோட கெரியர்ல நடக்கும்ன்றது தான் எங்களோட கருத்தா இருக்கு. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த படம் எப்படி பிடிச்சிருந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இந்த படம் டெலிவர் ஆயிருக்கு. ஸோ போய் பாருங்க, போய் பார்க்காதீங்க நாங்க சொல்ல மாட்டோம். கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சங்கர் சாரும் இதுக்கு மேல ஒரு நல்ல படங்களை டெலிவர் பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம். தேங்க்யூ.